சொல்றீங்க, ஈஸியா நீங்க மேல பிரசங்கம் பண்றீங்க. आप इतना आसानी से ऊपर में खड़े होकर बोलते हो। நான் வந்து அப்பப்போ கஷ்டம் எனக்கு வருது. मेरे को बार बार कष्ट होता है, கண்டிப்பா போயிடும். वो सच में चला जाएगा। உடனே எழுந்துச்சு நடக்கறாங்க. वो तुरंत उठकर खड़ा हुआ। அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்கறாங்க. वो वहाँ के लोग देखते हैं। பர்னபாவையும் பவுலையும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. बरना और पौल भी दौड़कर आते हैं। அது மட்டும் இல்ல, ஓடி வந்து அவங்களுக்கு பூ மாலைகள்லாம் கொண்டாந்து போடுறாங்க. उसको दौड़कर आकर उसको ना माला भी पहनाते हैं। ஆனாலும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க, ஐயோ நாங்களாம் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. ये सब मुझे जरूरत नहीं है करके। ஏன் இப்படி பண்றீங்க? क्यों ऐसा कर रहे हो? படைப்பின் நோக்கத்தை நம்ம புரிஞ்சிக்கினா தான் நம்ம வந்து விசுவாசிக்க முடியும் அப்படின்னு जब பார்த்தோம். इसको जान लेंगे तभी हम विश्वास को पाएंगे। ஏன்னா நம்ம எதுக்கு கடவுள் உருவாக்கப்பட்டான்னு சொல்லி ஆழமா புரிஞ்சிக்கணும். क्यों, किस लिए परमेश्वर ने हमें बनाया वो हमें समझना है। புரியுதுன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது தான் அது புரியும் நமக்கு. जब हम परमेश्वर के वचन को सुनेंगे तभी हमें समझ में आएगा। அதுதான் நம்ம மாலையில காலையில வரோம். इसलिए हम शाम और सुबह को आते हैं। எதுக்காக வரோம்? हम किस लिए आते हैं? ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர்ன்றத கத்துக்கிறோம். परमेश्वर कौन है, परमेश्वर कैसा है करके इसलिए हम आते हैं। நாம கடவுள் நம்ம எப்படி படைச்சிருக்கான்னு கத்துக்கிறோம். परमेश्वर हमें कैसा बनाया इसलिए हम सीखते हैं। அது மாத்திரம் இல்ல, நாம எப்படி ஆண்டவர் நம்ம எப்படி இயக்குறார் என்பதை கூட கத்துக்கிறோம். परमेश्वर हमें कितना बढ़ाता है करके वो भी हम सीखते हैं। பாருங்க, ஒரு பொருளை வந்து உண்டாக்குனதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு பொருள், செல்போன் இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருள், एक चीज जैसे कैसे बनाता हम वो देखते हैं ना। அது எதுக்காக உண்டாக்கப்பட்டது, பர்பஸ் தெரிஞ்சுக்கணும். वो किस लिए बनाया वो हमें ये जानना है। அது மாத்திரம் இல்ல, அது எப்படி செயல்படுது அதையும் தெரிஞ்சுக்கணும். वो कैसे काम करता वो भी हमें जानना है। அதே போலதான் वैसे ही கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதே போலதான். वैसे ही मसीह जीवन भी वैसे ही நம்ம है। உண்டாக்குன தேவன் मैं हमारा எப்படிப்பட்டவர், जो हमारा बनाने वाला परमेश्वर कैसा है, நாம் எப்படிப்பட்டவளா இருக்கிறோம், हम कैसे हैं, நாம் எப்படி இயங்க வேண்டும், हम कैसे और बढ़ सकते हैं, இவையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ये सब हमें सीखना है। அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். इसलिए हमारा जीवन अच्छा रहेगा। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற அளவுக்கு வாழ்வோம். हम परमेश्वर की महिमा के जैसे और अधिक से बढ़ेंगे। நீங்க தொடர்ந்து வரீங்க, आप रोज आते हैं, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। இந்த மாலை வேளையில கூட நம்ம போன வாரம் பார்த்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போன வாரத்துக்கு முதல் வாரம் பார்த்ததுல ஸ்டார்ட் பண்ணுறோம். हम ये शाम के समय में पहले भी हमने देखा था, वैसे हम शुरू करते हैं। ஒன்று என்ன சொன்னேன்னா, நீங்கள் எதுக்காக கடவுள் உண்டாக்குனார், நம்ம நல்லா இருப்பதுக்காக தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்குனார். एक मैंने बोला था, आप किस लिए आपको बनाया, आप अच्छे रहो करके इसलिए परमेश्वर ने बनाया। சொல்லுங்க, நான் நன்றா இருப்பதுக்காக கடவுள் என்ன உண்டாக்குனார். क्योंकि मैं अच्छा रहूँगा करके इसलिए परमेश्वर बनाया है। ஆமாம், அதுக்காக தான் முதல் அதிகாரத்திலே நன்றா இருந்ததுன்னு சொல்லிட்டு பலமுறை வருது. यहाँ पर लिखा है कि ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். यहाँ पे लिखा है कि हाँ मैंने उत्पन्न किया हूँ ऐसे करके। கடைசியாக எல்லாம் நன்றா இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. மிகவும் நன்றா இருந்ததுன்னு சொல்றாரு. सब कुछ अच्छा है करके यहाँ पे बता रहा है। அது என்ன அர்த்தம்? उसका क्या अर्थ है? மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே நல்லா இருக்கணும். मनुष्य को जो जरूरत है सब कुछ अच्छा है। அதான் தேவனுடைய ஆழமான நோக்கம். यही है परमेश्वर का सोच। ஏன் இதெல்லாம் நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும்னா, क्यों हमें ये गहराई से सोचना है? இந்த உலகத்துல இந்த உலகம் வந்து ரொம்ப கெட்டு போயிடுச்சு பாவத்தின் மூலமா. ये संसार पाप के द्वारा बहुत बेकार हो गया है। எல்லாமே நல்லா இருக்க மாட்டேங்குது. कुछ भी अच्छा नहीं होता है। ஆமா, அப்பப்போ எல்லாம் கெட்டு போகுது. बार बार वो खराब होता है। அதனால வந்து நல்லா இருக்கணும்ன்றத நம்ம கேட்கணும்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாகுது. எப்படி சொல்றது, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு யோசிக்கிறோம். हमें अच्छा रहना करके हमें सुनना है और समझना है कैसे होगा करके हमें। ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு போகும்போது தான், தேவனை புரிஞ்சிக்கும் போது தான், தேவனை அறிஞ்சு கொள்ளும் போது தான் நம்ம வாழ்க்கை அதை நம்ப வைக்குது. जब परमेश्वर के वचन को हम समझेंगे तभी हमारा जीवन अच्छा रहेगा। ஆகவே போன வாரம் திருப்பி இன்னொரு வசனம் பார்த்தா, இயேசு சொன்னார் 10:10, யோவான் சுவிசேஷம் 10:10, ஜீவனை கொடுக்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. यूहन्ना 10:10 में देखे थे, जीवन देने वाला और अधिक से देगा करके हमने कल उस दिन पढ़ा था। பாருங்க, ஏன் இதை நம்ம அப்படி கேட்டதே கேட்கணும். ஏன் கேட்கணும்? क्यों सुनते ही क्यों सुनना है? ஏன்னா அது கேட்கும் போது தான் அது நம்முடைய வாழ்க்கையில பதியும். क्योंकि हम सुनने से ही सुनेंगे तो हमारे जीवन वैसे ही होता है। பதியுமா பதியாதா? क्या बढ़ेगा कि नहीं बढ़ेगा? இல்லையா? கேட்டதுனால பதியும். क्योंकि सुनने से ही जो सुनते वही सुनने से हमारे जीवन में होता है। இல்லனா அது காத்துல போய்டும் பாருங்க. क्योंकि वो नहीं तो हवा में उड़ जाएगा। ஆமா, அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா திருப்பி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்றாரு பேதுரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 வாசிப்போம். 10 का
10:38 நசரனாய் இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றித் திரிந்தார். परमेश्वर ने किस रीति से यीशु नासरी को पवित्र आत्मा और सामर्थ से अभिषेक किया, वह भलाई करता और सबको जो शैतान के सताए हुए में अच्छा करता फिरा, क्योंकि परमेश्वर उसके साथ था। आमीन। இயேசு பற்றி இங்கே 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் பேதுரு. यहाँ पे ये पतरस यीशु मसीह के बारे में उपदेश दे रहा है। அவர் எதுக்காக இந்த உலகத்தில் வந்ததை பற்றி சொல்றாரு. किस लिए यीशु मसीह इस दुनिया में आकर के पतरस बोल रहा है? நன்மை செய்கிறவராய், वो भला करने के लिए, பிசாசின் பிடியில் மக்களை குணமாக்குறவராய், शैतान के चालों से बचाने के लिए। இது என்ன புரியுது? ये क्या समझ में आ रहा है? நீங்களும் நானும் நல்லா இருப்பதுக்காகத்தான் கடவுள், இதுவும் அதே தான் சொல்லுது, நன்றா இருப்பதற்காகத்தான் கர்த்தர் இங்க வந்தார். आप और हम अच्छा रहना करके इसलिए यीशु मसीह यहाँ पर आए हैं। ரொம்ப நல்லா இருக்கணும். हमें और अधिक से अच्छा रहना। சொல்லுவாங்க பாஸ், நேரத்தில் நீங்க ஒரு நல்லது செஞ்சிட்டீங்கன்னா, आप जब कुछ अच्छा कर देते हो, உலகத்துல சொல்லுவாங்க, ये संसार कहते हैं, பா நீங்க நல்லா இருக்கணுங்க, आप अच्छे हो करके, நல்லா இருக்கணுங்க அப்படின்னுவாங்க. आप अच्छे रहो। தமிழ்ல சொல்லுவாங்க, நீங்க ஹிந்தியில சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. அதெல்லாம் तमिल में क्या बोलते हैं, हिंदी में क्या बोलते हैं? ஏதாவது ஒரு நல்லது செஞ்சா அவர் ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க சார். कुछ भी हम अच्छा काम करते तो आप अच्छा करते हो। அப்போ இயேசு எதுக்காக வந்தாரு? यीशु किस लिए आए? நீங்க நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், குணமா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நல்லா வாழணும், அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல यीशु வந்தார். इसलिए कि आप और हम अच्छे रहने पाए और तंदुरुस्त रहने पाए करके इसलिए यहाँ पे बताते हैं। ஏன் நம்ம அடிக்கடி இதே கேட்டுக்கிறோம்? क्यों हम बार बार यही सुनते हैं? ஏன்னா இந்த உலகத்தை சுத்தி பார்த்து நம்மளை சுத்தி நம்ம வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. क्योंकि ये संसार को ये चारों तरफ देखने से बहुत कष्ट उठाते हैं। நீங்க சொல்றீங்க தான் சார், அப்படி இல்லையே சார். आप सिर्फ बोलते वैसे नहीं है। சொல்றீங்க, ஈஸியா நீங்க மேல பிரசங்கம் பண்றீங்க. आप इतना आसानी से ऊपर में खड़े होकर बोलते हो। நான் வந்து அப்பப்போ கஷ்டம் எனக்கு வருது, मेरे को बार बार कष्ट होता है, கண்டிப்பா போயிடும். और सच में चला जाएगा। ஆமா, அதுதான் காலையில கூட பார்த்தோம் நம்ம. हम सुबह भी ये देखे थे, எப்படி நம்ம கேட்கறத எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில வந்து சொல்லினே இருக்கணும்ன்றதை பார்த்தோம். जो हम सुनते वही हमारे जीवन में बोलते रहना है। ஆமா இல்லையா? அப்ப பாருங்க, எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து நம்முடைய சொல்லுவாங்கல்ல, ஒரு காரியத்தை தரவா நமக்குள்ள போயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வாயில வரும், ஆட்டோமேட்டிக்கா அது வாழ்க்கையில வந்துடும். चाहे ये चीज़ हमारे जीवन में आ जाता, फिर ये अचानक हमारे मन में मुंह से निकलता है। உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரியத்தை जो आपको जो पता है कार्य, நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்து பார்த்தா படிப்பீங்க, आप देख देख के पढ़ोगे ना, தானா வரும் அது பாட்டுன்னு. वो ऐसे अचानक आपके मुंह से आते रहे, ஏன்னா அது நல்லா உள்ள போயிடுச்சு, நல்லா தெரிஞ்சிடுச்சு அது. क्योंकि वो आपको अच्छे तरीके से आपने जान लिया, इसलिए आपके मन में है। அதுக்காக நீங்க எதையும் பார்க்க தேவையில்ல, इसलिए आप नहीं அது ஆட்டோமேட்டிக் உங்க வாயில வரும். அது वो आपके मुंह से आते रहेगा, அது மட்டும் இல்ல, அது வாழ்க்கையிலே வந்துடும். वो आपके जीवन में भी आ जाएगा। ஆகதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் நம்ம इसलिए உண்டாக்குனார். परमेश्वर का वचन कहता है आप अच्छे रहो करके, इसलिए बताता है। சரி, இன்னும் கொஞ்சம் ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா, क्यों हम ये सब देखते हैं? நம்ம வந்து இந்த உலகத்துல கிறிஸ்தவ சமுதாயத்துல கூட இருக்கிறோம். क्योंकि हम ये संसार में ये यीशु मसीह के पास हैं। கிறிஸ்தவ சமுதாயத்துல பல விதத்துல மக்கள் வந்து கடவுளை புரிஞ்சு வச்சுக்கின்னு அவங்களுக்கு புரிஞ்சதை வந்து சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க. और पुराना जो नियम है उसमें भी परमेश्वर के बारे में बोल के और उसको हम समझाते हैं। இப்போ ஏதோ ஒரு கஷ்டம் வந்தது, और कुछ परेशानी आ गई, ஒரு வியாதி வருது, चाहे कुछ बीमारी हो गई, ஏதோ நெருக்கடி வந்தது, कुछ भी आपके हो गया, உடனே சொல்லுவாங்க, तुरंत बोलते हैं, எப்பா இந்த நெருக்கடி எதுக்கு வந்ததுன்னா ஏதோ உனக்கு வந்து கடவுள் கத்து தராது, அதுக்கு தான் இது வருது ये அப்படின்றாங்க. इसलिए आता है कि परमेश्वर हमें कुछ सिखा रहा है करके। ஒரு விதத்துல அது வந்து அப்படி செயல்படலாம், वैसे आप कर सकते हैं, அது வந்து தேவ நோக்கமே கிடையாது. वो परमेश्वर की इच्छा नहीं है। நான் ஏற்கனவே கூட போன வாரம் முந்தின வாரம் சொல்லிட்டேன் நான் அதை. मैंने पहले सप्ताह भी या पिछली बार भी मैंने बोला था। ஆமா, தப்பு பண்ணதுனால தான் பிரச்சனையை அனுபவிக்கிறோம். जब हम गलत करते तभी हमारे जीवन में परेशानी आती அந்த है। பிரச்சனையின் மத்தியில கடவுளுடைய பிரமாணத்தை கத்துக்கிறது கிடையாது நம்ம. ये परेशानी के समय भी हम परमेश्वर की बात को नहीं सुनते हैं। நல்லா இருக்கும் போது கத்துக்கணும், அப்புறம் நல்லா தானே இருக்க போறோம். जब अच्छा रहते तब हम सीखते तो अच्छी बात। கெட்டு போய் தானே கத்துக்கணும். क्या हम खराब होकर सीखना है क्या? நல்லா படிச்சா பாஸ் ஆகின்னு போயின்னு இருக்கலாம். जब अच्छा पढ़ेंगे तभी हम पास हो पाएंगे। ஃபெயில் ஆயிட்ட பிறகு திருப்பி நல்லா படிச்சு அப்ப பாஸ் ஆகுறதா?
फिर हम फेल हो जाएंगे क्या, फिर पढ़ के हम पास होंगे क्या? அதுக்கு முன்னாலே நல்லா படிக்கலாமே. इसलिए हम पहले ही हम अच्छा पढ़ना அது चाहिए, முன்னாலே நல்லா விசுவாசிக்க ஆரம்பிச்சிடலாமே. पहले ही हमें अच्छा विश्वास होना चाहिए அப்போ ना। நல்ல லெவலில் போயிடுவோம்ல. इसलिए और आगे हम जा सकते हैं சரி, ना। ஆனாலும் ஏன்னா சில காரியங்கள் நம்முடைய வசனத்தில் வந்து நம்ம சொல்கிறதுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் வேறு விதமாக இருக்கும். ये वचन में कहता है कि सुनने से और बोलने से दूसरा कार्य होता है। அதை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை கோட் பண்ணி இதை பா இங்கே எப்படி சொல்லுதே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ये सब बोलकर इसमें लिखा है, आप क्या बोल रहे हो? அப்படி தான் பார்த்தீங்கன்னா சீடர்களை வந்து இன்னொரு சீடர்கள் வந்து மடக்கிறாங்க. அதை நம்ம வாசிக்க போகிறோம். यही और चेले लोग बोलते हैं यहाँ पर। ஒரு சீடர் பவுலும் பர்னபாவும் புறஜாதி மத்தியில் பிரசங்கம் பண்ணுறாங்க. और एक चेले एक பர்னபா பவுலும் पाउल புறஜாதி மத்தியில் பிரசங்கம் பண்ணுறாங்க. आप उसके बारे में प्रचार कर रहे हैं। சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, लोग बहुत लोग क्या करते हैं, இப்படிலாம் செய்யக்கூடாது, இதை பழைசெல்லாம் விட்டக்கூடாது, பழசையும் செய்யணும் அப்படின்றாங்க. पुराना नहीं छोड़ना, उसको भी आप करना है करके बोलते हैं। அதெல்லாம் பார்க்க போகிறோம். हम वो देखने वाले हैं। அதுக்கு முன்னால் इसके पहले அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் का 14 का 14 14 16 17 வாசிக்கிறேன். प्रेरितों के काम उसका 14 का 16-17 पढ़ेंगे। 16 17 16 और 17 சரி வாசிக்கிறேன். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டு இருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து வானத்தில் இருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாது இருந்தது இல்லை என்றார்கள். उसने बीते समयों में सब जातियों को अपने अपने मार्ग में चलने दिया, तो भी उसने अपने आप को वह गवाह ना छोड़ा, क्योंकि वह भलाई करता रहा और आकाश से वर्ष का प्रभाव देकर तुम्हारे मन और भोजन और आनंद से भरता रहा। आमीन। பாருங்க, இங்கே பவுலும் பர்னபாவும் पाउल और जो है பவுலும் பர்னபாவும் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போகிறாங்க. पाउल और बर्नबा वो लोग वो प्रचार कर रहे थे। ஒரு இக்கோனியா பட்டணத்தில் போகிறாங்க. இக்கோனியா பட்டணத்துக்கு போகிறாங்க. முதல் வசனத்தில் இருக்குது. இக்கோனியா பட்டணத்துக்கு போகிறாங்க. इकोनिया को एक देश में जाते हैं। அப்புறம் வந்து இவர்கள் அதை லிக்கோவா நாட்டிலுக்குள்ள பட்டணத்துக்கு போகிறாங்க. 6ஆம் வசனத்தில் இருக்குது. லிக்கோவா நாட்டில் போகிறாங்க. वो एक क्यों का एक देश में जाते ஒரு हैं, இடத்துல போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. वो एक जगह में जाकर प्रचार करते हैं। அந்த ஊரில் என்ன நடக்குது, वो गांव में क्या होता है, ஒரு கை கால் முடவன் வசனத்தை கேட்டுக்கினே இருந்துட்டு சுகமாயிடுறான். वो वचन को सुनकर उदास हो जाता है। வசனத்தை கேட்டுனேக்கிறான், वो वचन को सुनते रहता है, அப்படியே உறுத்து பார்த்துனேக்கிறான். वो देख रहा है। அங்கே இருக்கிற ஒரு கை கால் வராதவனை जिनका गोड़ பவுல் हाथ பார்த்து नहीं, சொல்றாரு. वो पाउल उसको देखकर बोल रहा 10ஆம் வசனத்துல, है 10 वचन में, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடு சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். वो क्या किया, उठकर खड़ा हुआ और ऊंचे शब्द से कहा, अपने पाँव के बल सीधा खड़ा हो। तब वह उछलकर चलते फिरते लगा। 10 சொல்லு, 9ஆம் வசனம் சொல்லுது, उसका 9 वचन कहता है, பவுல் பிரசங்கம் பண்ணதை கேட்டுக்கொண்டிருந்தான். वह पाउल को பவுல் பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தான். जो पाउल बता रहे थे वो सुन रहा था। அப்பதான் இவன் அவனை பார்த்து சொல்றான், நீ ஏந்திரிச்சு நட அப்படின்றான். इसलिए उसको देखकर बोला कि तू उठकर खड़ा हो। அப்ப பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, आप क्या सोचते हैं, பிரசங்கம் பண்ணும் போது மிகப்பெரிய காரியம் நடக்குது. जब हम प्रचार करते तो एक कार्य होता है, பாட்டு பாடும் போது மிகப்பெரிய காரியம் நடக்குது. जब गीत को गाते तो वहाँ पे भी कार्य होता है। ஆகவே தான் பாட்டு பாடும் போதோ பிரசங்கம் பண்ணும் போதோ எதுவும் நடக்கல, கடவுள் கிரியை செய்கிறார். அங்க जब गाना गाते, जब प्रचार करते तो परमेश्वर वहाँ कार्य करता है। உடனே எழுந்துச்சு நடக்கிறாங்க. वो तुरंत उठकर खड़ा हुआ। அந்த ஊர் மக்கள்லாம் பார்க்கறாங்க. वो वहाँ के लोग देखते हैं। பர்னபாவையும் பவுலையும் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. बर्ना और पाउल भी दौड़कर आते हैं। அது மட்டும் இல்ல, ஓடி வந்து அவங்களுக்கு பூ மாலைகள்லாம் கொண்டாந்து போடுறாங்க. उसको दौड़कर आकर उसको ना माला भी पहनाते हैं। ஆனாலும் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் சொல்றாங்க, ஐயோ நாங்களாம் எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. ये सब मुझे जरूरत नहीं है करके। ஏன் இப்படி பண்றீங்க, क्यों ऐसा कर रहे हो, தேவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல், ஐயோ இவங்க கடவுள், இவங்க மனுஷன் இல்ல கடவுள்கள் அப்படின்னு சொல்றாங்க. वो लोग कह रहे कि ये मनुष्य नहीं, ये प्रभु है करके ऐसे वो लोग को। ஏன்னா இப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்துட்டாங்க. ये सब अद्भुत उसने देख लिया था। அவன் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது இல்ல.
वो सब कभी नहीं देखा था। என்னையா ஒரு ஆள் பிரசங்கம் பண்றார், பிரசங்கம் பண்ண ஒருத்தன் ஏஞ்சி நடக்கிறான். वो प्रचार कर रहा है, वो प्रचार करते एक जने वो उठकर खड़ा हुआ। என்ன இது அதிசயம் ये क्या अद्भुत है। அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ஓடி வந்து அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே தூக்கி அப்படியே மாலை போடுற அளவுக்கு வந்துடுறாங்க. इसलिए वो उठकर खड़ा होकर सारे लोग उसको क्या करते हैं, माला पहनाते हैं। அவங்க उடனே என்ன பண்றாங்க, वो तुरंत क्या किया, அவங்க உடனே என்ன பண்றாங்க, அத ஐயோ எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. वो तुरंत उसने कहा कि मुझे ये सब नहीं चाहिए करके वो दौड़ रहे थे। அப்பதான் பிரசங்கம் பண்றாங்க இந்த ரெண்டு வார்த்தை. तभी वो प्रचार करते इस 16ல वचन को। சொல்றாங்க, 16ல 16ல 16 में बताता है, சொல்றாங்க உடனே அவங்க சொல்றாங்க, எப்பா இப்படிலாம் செய்யாதீங்க, ये सब मत करो, நாங்க சாதாரண மனுஷன் தான், हम एक साधारण मनुष्य हैं, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, परमेश्वर एक है, அவர் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தை சொல்றாங்க. वो कैसा है करके उस 17 में बताता அவர் है। எப்படி சமுத்திரத்தை பெரியவர், பூமியை படைச்சவர், வானத்தை படைச்சவர்னு சொல்லிட்டு சொல்றாங்க. वो आकाश को बनाया, पृथ्वी को बनाया, ऐसे करके वो बोल रहे हैं। சொல்லிட்டு சொல்றாங்க 16ஆம் வசனம், எல்லா காலத்திலையும் சென்ற காலங்கள்ல வழி வழியா காலங்கள்ல ये आगे बोलते रह रहे हैं। ஜனங்களை வந்து அவர் என்ன பண்ணா, அப்படி இஷ்டத்துக்கு விட்டுட்டாரு, ये எப்படி வேணா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. कैसे भी जाओ करके ऐसे छोड़ दिए, ஆனா இப்போ அப்படி இல்ல. लेकिन वैसा आज नहीं है। இப்போ என்ன பண்றாராம், यहाँ पे क्या कह रहे हैं, ஜனங்களுக்கு அப்படி இருக்கிற போது தெரியாத கடவுளே தெரியாத மக்கள் கூட எப்படி செய்யறாரு, जो नहीं जानते वो भी कैसे करते हैं, கடவுளே தெரியாத நேரத்துல கூட எப்படி செஞ்சாரு जो அவங்களுக்கு. परमेश्वर नहीं जानते फिर भी उसको कैसे किए, அவர் நன்மை செய்து வந்தார். क्योंकि वो அவர் भलाई நன்மை करने के செய்து लिए வந்து आया, वो भलाई करने के लिए आया, மழையை கொடுத்தாராம், वो उस बारिश को दिया, செழிப்பான காலங்களை உண்டாக்குனாராம். एक அங்க போட்டு செழிப்புள்ள காலங்களை உண்டாக்குனாரு. वर्ष को बनाया, அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தாராம், किया, சந்தோஷத்தினால் நிரப்பினாராம். उसको आनंद से भर दिया। இப்படிலாம் அவங்க சொல்றாங்க. ये सब वो लोग बोल रहे हैं। என்ன சொல்ல வரேன்னா, वो क्या मैं बोलने के लिए आ रहा हूँ, ஆண்டவர் அறியாத காலங்களிலேயே கடவுள் மனுஷனை நன்மை செய்யறாரு. जो परमेश्वर को नहीं मानता उसके जीवन में परमेश्वर कार्य करता है, மழையை ஊத்துறாரு. वो बारिश को उंडेलता நான் है। சொல்லுங்க, பவுல் சொல்றாரு பாருங்க, मैं नहीं कह रहा, यहाँ पे पौल சொல்றாரு. कहता है, அவர் என்ன சொல்றாருன்னா, वो क्या சென்ற காலங்கள்ல வானத்தின் மழையை செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து அப்படின்றாரு. यहाँ पे कह रहा है कि भलाई करता है और आकाश से वो उंडेलता है करके, ஆகாரத்திலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்பினார். यहाँ पे आनंद से भर दिया है। அப்படின்னா என்ன அர்த்தம், उसका क्या अर्थ है, நான் சொல்றேன், ஆண்டவர் அறியாத போதே கடவுள் நமக்கு நல்லது செய்யறாருன்னா, जब हम परमेश्वर पे नहीं जानते थे फिर भी हमारे लिए करता है, இன்னைக்கு கர்த்தரை நீங்க அறிஞ்சு வச்சிருக்கீங்க, कि आप परमेश्वर पे भरोसा रखते हैं, உங்களுக்கு எப்படி கர்த்தர் கெட்டது செய்வார், परमेश्वर आपके लिए कैसे गलत करेगा। புரியுதுங்களா நான் சொல்றது? समझ में आ रहा है क्या मैं बोल रहा ஏங்க हूँ, ஆண்டவர் அறியாத இருக்கும் போதே கெட்டது செய்யல, जब हम परमेश्वर को नहीं जानते तो हमारे लिए गलत नहीं किया, இப்ப ஆண்டவருடைய பிள்ளையாயிட்ட பிறகு நமக்கு எப்படி கெட்டது செய்வார்? हम परमेश्वर के पुत्र हो गए तो हमारे लिए कैसे गलत करेगा। இப்படி யாராவது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஆண்டவர் வந்து இதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, இதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு எது பிரச்சனை கொடுத்தான்னு சொன்னா நம்ப கூடாது. यही आप परेशानी आया ऐसे करके आप विश्वास नहीं करना। அதுக்கு பல வசனங்களை எடுத்து சொல்லுவாங்க. ये पुराने वचन को निकाल कर बोलते हैं, ஆனா இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம மனசுக்குள்ள பதியணும். लेकिन ऐसा वचन हमारे जीवन में बोना है। பாருங்க, ஆண்டவர் அறியாத காலத்து செழிப்பு கொடுத்துக்கிறாரு, परमेश्वर को जब नहीं जानते तब परमेश्वर ने हमारे लिए किया, வானத்தின் மழையை கொடுத்துருக்கிறாரு, आकाश को वर्षा दिया, ஆகாரத்துல சந்தோஷத்தினால் நிரப்புகிறவரா இருக்கிறாரு. ये हमें ஆகாரத்தினாலும் அங்க போட்டு ஆகாரத்திலும் சந்தோஷத்தினாலும் आनंद से हमें भर दिया। அப்படி இருக்கும்போது वैसे रहने से இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகு எப்படிப்பா உங்களுக்கு கர்த்தர் கெட்டது செய்வாரு? आप उद्धार को पाले तो आपके लिए कैसे परमेश्वर गलत करेगा। கொஞ்சம் கிறிஸ்தவ மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். मसीह के लोग आप समझना है, ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படி ஏதாவது ஒன்று பிரச்சனை அதுனாச்சுன்னா கர்த்தர் தான் அந்த பிரச்சனையை ஒன்று கொடுத்தான்னு சொல்றத நீங்களும் நம்பக்கூடாது. आप बोलेंगे कि यही परमेश्वर के द्वारा से ये परेशानी, तो आप ऐसा विश्वास ना करना। இப்ப நான் கெட்டவனா இருக்கும் போதே என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு, जब हम बेकार थे तो परमेश्वर ने हमें आशीष को दिया நான் था, பாவியா இருக்கும் போது என்ன ஆசீர்வதிக்கிறாரு. मैं पापी था तो परमेश्वर ने आशीष को दिया। அப்படி நான் இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கும் போது எனக்கு எப்படி கெட்டது செய்வார் கர்த்தர்? मैं परमेश्वर का पुत्र तो मुझे मेरे लिए क्यों गलत करेगा। இதெல்லாம் நமக்கு ஆணி அடிச்ச மாதிரி இருக்கணும். ऐसे हमें कील ठोकने के जैसा बोलना है। ஆண்டவரை பத்தி ஆதாம் கிட்ட வந்து ஆண்டவரை பத்தி தப்பா சொன்னா பிசாசு, आदम परमेश्वर के बारे में उसने गलत बोला था। நீ இந்த கனியை சாப்பிட வேணாம் ஏன் சொன்னார் தெரியுமா? जब वो फल को तू खा लेगा तो क्या बोला, நீ இதை சாப்பிட்டுட்டீன்னா கடவுளை போல ஆயிடுவே, அதனால தான் சாப்பிட வேணாம்னு சொன்னான். तू ये फल को खा लेगा तो परमेश्वर के जैसा हो जाएगा करके ऐसे ही उसने बोला। அப்போ பொய் பேசி தான் அவனை ஏமாத்தினான். क्योंकि उसको झूठ बोलकर उसको उल्लू
उल्लू बना दिया। இன்னைக்கும் பாருங்க இந்த சத்தியத்தை வச்சு பொய் பேசும் போது தான் பொய்யில பிரசங்கம், அந்த பொய் பிரசங்கம் அப்படின்னா பொய் பிரசங்கம்னா பிசாசுடைய பிரசங்கம் மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். इसलिए ये वचन को निकालकर झूठ झूठ प्रचार करते, इसलिए शैतान उनको क्या करता है, बर्बाद कर देता है। பிசாசு பிரசங்கம் என்னன்னா, ये परमेश्वर का जो प्रचार है, கடவுள் உனக்கு கெட்டது செய்வான்னு சொல்லிட்டு மறைமுகமா சொன்னாலே அது பிசாசு பிரசங்கம். आपके लिए परमेश्वर ये बुरा करेगा करके ये सोच शैतान का है। புரியுதுங்களா நான் சொல்றது? मैं बोल रहा हूँ, समझ அது में आ நல்லது மாதிரி தெரியலாம், रहा? आप ये अच्छा के लिए बोलेगा, ஆனா அதுல விஷம் இருக்குது. क्योंकि उसके अंदर एक जहर है। இதுக்கு தான் வந்து விசுவாசிங்கெல்லாம் காலகட்டங்களை இதெல்லாம் ரொம்ப ஆழமா கத்துக்கணும். इसलिए हमें ये सुबह के समय, ये शाम के समय में समझना है। சரி, ठीक है। அடுத்தது और அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்க. இது ஒண்ணு மட்டும் இல்லை, நான் இன்னும் நிறைய காமிப்பேன். एक नहीं, मैं बहुत ज्यादा இல்ல दिखाऊंगा இல்ல கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கலாம். और हम क्लियर करेंगे। இது சங்கீத புஸ்தகம், இது அப்படி இருக்கட்டும். சங்கீத புஸ்தகம், भजन संहिता, சங்கீத புஸ்தகம் 17, भजन संहिता, சங்கீத புஸ்தகம் 17 17 भजन संहिता 17 अध्याय 17 பாருங்க. 17 में இது உலக மக்களை பத்தி பேசுது. ये संसार के बारे में बताता है। தாவீது சொல்றான், உலக மக்களுக்கு கடவுள் என்னெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். यहाँ पे दाऊद कह रहे कि ये संसार लोग परमेश्वर के बारे में क्या करते हैं। நாமும் ஆண்டவர் அறியாத போது நம்ம உலக மக்களா இருந்தோம். जब हम परमेश्वर को नहीं विश्वास करते, हम भी संसार के लोग थे। அதுவே சாட்சி இந்த வசனத்துக்கு. यहाँ पे एक गवाह है वचन। இப்போ 17 14 வாசிக்கிறேன். मैं 17 14 17 14 17 का चौकेंगे। மனுஷனுடைய கைகளுக்கு பாருங்க, தாவீது சொல்றான், மனுஷனுடைய கைக்கும் இன்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்க உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருட்களை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். अपने हाथ बढ़ाकर, हे यहोवा, मुझे मनुष्य से बचा, अर्थात संसार मनुष्य से जिनका भाग इस जीवन में है और जिनका पेट तू अपने भंडार से बहता है। वे बाल बच्चों से सृष्ट हैं। वे शोक संपत्ति अपने बच्चों के लिए छोड़ दे। என்ன சொல்றாங்க? यहाँ पे क्या कह रहा है? கடவுள் அவங்களுக்கு உலக மக்களுக்கு என்ன எப்படி செய்யறாராம்? परमेश्वर ये संसार के लिए क्या करता है? அவங்க வைத்த திரவத்தினால் உம்முடைய திரவத்தினால் நிரப்புகிறீர். यहाँ पे कह रहा है कि मैं तुझे भरता हूँ करके। அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறீங்க. वो आप उनको बच्चे को देते हैं। பிறகு அவங்களுக்கு பொருளாதாரத்தை அவங்களுக்கு தரீங்க. आप उसके जरूरत को देते हैं। அது மட்டும் அதை வந்து அவங்க குழந்தைக்கெல்லாம் சேர்த்து வச்சுட்டு போறாங்க. वो हमारे बच्चों के लिए भी जमा करके देते हैं। யாருக்கு செய்யறாராம்? किसके लिए वो करता है? தாவீது சொல்ற, உலக மக்களுக்கு இதெல்லாம் செய்றீங்க ஆண்டவரே. ये संसार के लोगों के लिए करिए परमेश्वर। அப்ப பாருங்க, உலக மக்களுக்கு கடவுள் கட்டது செய்யலன்னா लोग ये संसार के लिए वो गलत नहीं किया। பிரிட்டோவுக்கு எப்படி கட்டது செய்வார்? இல்ல எனக்கு உனக்கு சொல்லுங்க, எனக்கு எப்படி मेरे लिए कैसे वो गलत कर सकता है? உங்களுக்கு எப்படி சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க, எனக்கு எப்படி கட்டது செய்வார்? मेरे लिए कैसे वो गलत कर सकता है? சொல்லுங்க, எனக்கு கர்த்தர் எப்படி கட்டது செய்வார்? बोलिए कि मेरे लिए कैसे गलत कर सकता है? எனக்கு நல்லதுதான் செய்வார். मेरे लिए अच्छा ही करेगा। புரியுதுங்களா? समझ रहे हो क्या? ஏன் இதை இவ்வளவு புரிஞ்சுக்கணும் நம்ம? क्यों हमें ये समझना है? ஏன்னா நமக்கு நிறைய வந்து சில பிரச்சனைகள் வரும்போது உடனே கடவுள் இதை எனக்கு ஏதோ செஞ்சிட்டாரு எனக்கு. जब हमारे जीवन में परेशानी आती है तो हम वो उस चीज को हम नहीं सोचते हैं। அப்படின்ற எண்ணம் வரவே கூடாது. वैसे हमारा सोच नहीं होना चाहिए। தூங்கி எழுந்திரிச்சா கூட சொல்லலாம், கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார். हम सोकर उठ के बोलेंगे तो हमें परमेश्वर सब कुछ करेगा हमारे लिए। ஆமென். आमीन। சரி, இதுக்கப்புறம் பாருங்க, ஒரே ஒரு இடத்துல வாசிட்டு முடிச்சிடலாம். और एक जगह हम पढ़कर खत्म திருப்பி करेंगे। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் போவோம். प्रेरितों के काम में जाएंगे। ஏன் சொல்றேன்னா, मैं क्यों कहता हूँ, இந்த நிறைய போதனைகள் வந்து இப்படியெல்லாம் இருக்குது பாருங்க. बहुत सारे எப்படின்னா प्रचार करने ஆண்டவர் வந்து வியாதி கொடுத்துன்னு சரி பண்ணுவாரு. परमेश्वर है ना, பணம் வியாதி கொடுத்து बीमारी को देखकर ही हमें ऐसे करते हैं। உனக்கு சரி பண்ணுவாரு உன்னை. आप तो ठीक करेगा। சில நேரத்துல வந்து பணம் கஷ்டத்தை கொடுத்து உன்னை சரி பண்ணுவாரு. पैसा को देकर तुम्हें ठीक करेगा। இதெல்லாம் வந்து ஏன்னா உன்னை வந்து புடமிட்டு நீ கடவுளுக்காக நல்லா வாழணுன்றதுக்காக இதெல்லாம் செய்வாரு. परमेश्वर के लिए तुम जियोगे करके इसलिए ऐसा बोलते हैं। ஆமா, அப்படியே. ஏன்னா
உடனே அப்படி சொல்லுவாங்க. क्योंकि वैसे ही वो बोलते हैं। எப்படின்னா அந்த தங்கத்துல வந்து கம்பல் செயின்லாம் செய்யறாங்கல்ல, वो सोना से ये चेन और कान वाला बनाते हैं ना, அதை என்ன பண்ணுவாங்களாம், நெருப்புல போடுவாங்களாம். वो क्या करते हैं, आग में डालते हैं। நெருப்புல போட்டோன்னே அது அப்படியே ஒரு மாதிரி உருகுதுல்ல, वो जब उसको आग में डालते हैं तो अजीब सा वो होता है ना, அந்த மாதிரி கர்த்தர் உங்களை அப்படியே புடமிடுவாரு. वैसे ही तो आपके लिए वैसे ही करेगा। நீங்க பொண்ணா விளங்கணும், आप நீங்க பொண்ணா விளங்கணும். आप அப்படி सोने ही बढ़ना करके। பாருங்க உடனே பாருங்க, இந்த 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 இங்க இங்க கூட ஒரு கட்டடம் இருக்குது, यहाँ पे भी एक பில்டிங் இருக்குது. और एक यहाँ पे एक बिल्डिंग தர है, நல்லா போடணும்னா नीचे डालना है तो அந்த இடத்துல நல்லா டக்கு டக்குன்னு குத்துவாங்க, वहाँ पे अच्छा से मारते हैं वहाँ அப்பதான் தர போடுவாங்க. पे, इसलिए वहाँ पे नीचे बिछाते हैं। இதெல்லாம் வந்து एग्जांपल சொல்லுவாங்க. ये सब एक एग्जाम्पल जैसे बोलते हैं। நான் சொல்றேன், मैं कहता हूँ உங்க பிரச்சனை எல்லா போராட்டத்தையும் சிலுவையில இயேசு அவ்வளோத்தையும் சுமந்து தீர்த்திருக்கிறார். आपका जो परेशानी है उस क्रूज के द्वारा परमेश्वर ने उसमें दे दिया। நமக்கு வர வேண்டிய வேதனை, हमारे अंदर जो बीमारी आने वाली थी, நமக்கு வர வேண்டிய தண்டனை, हमारे जो दंड आने वाला था, நமக்கு வர வேண்டிய எல்லா கஷ்டம், हमारे अंदर जो आने वाला था जो कष्ट, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சிலுவையில சுமந்துட்டாரு. सारा इकट्ठा करके क्रूज में दे दिया। எனக்கு நன்மைக்காகத்தான் அவர் அப்படி ஆனார், वो எனக்கு நன்மை வரணும்னு தான் அப்படி ஆனார். हमें अच्छे के लिए परमेश्वर ने वैसे किया। இது ஆழமா புரிஞ்சுங்க. ऐसे आप सोचिए समझिए। இங்க பாருங்க, இங்க சொல்றாங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல इसलिए यहाँ पे प्रेरितों का हमें कहता है 15ஆம் அதிகாரத்துல 15ஆம் அதிகாரம் 15 में, அதுல ஒரு 4-5 வசனம் வாசிக்க போறேன். यहाँ पे 4-5 एक वचन இது को என்ன पढ़ेंगे। என்னன்னா, यहाँ पे क्या है, பேதுரு என்ன பண்றாரு, पतरस क्या कह रहा है, போய் जाकर இந்த புறஜாதிகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. अ, புறஜாதினா யூதர் இல்லாத अन्य जाति के जाकर प्रचार कर रहे हैं, பிரசங்கம் பண்றாங்க. वो प्रचार कर रहे हैं। அதே மாதிரி பவுலும் பர்னபாவும் அந்நிய ஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்றாங்க. पौल भी अन्य जाति को जाकर प्रचार कर रहे हैं। உடனே வந்து மத்த சீடர்கள் என்ன பண்றாங்க, चेले लोग क्या करते हैं, எப்பா நீங்க வேற விசுவாசத்தை சொல்லி கர்த்தருடைய கிருபையை சொல்லி அவங்களுக்கு வேற பிரசங்கம் பண்ணா போதாது, அவங்களுக்கு நியாயப்பிரமாணமும் அவங்க கை கொள்ளணும் சொல்லணும். विश्वास से परमेश्वर के बारे में प्रचार नहीं, उसके न्याय के बारे में भी प्रचार करो அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய காரியத்தை கொண்டாந்து நுழைக்கிறாங்க. यहाँ पे एक पुराना बात वहाँ पे बोल रहे हैं। அந்த மாதிரி காரியம் நடக்குது இங்க. यहाँ पे वो कार्य होता है। அது 1ஆம் வசனம், 7ஆம் வசனம், 13ஆம் வசனம், 19ஆம் வசனம். यहाँ पे 1 वचन 7 वचन 15 वचन पे बताता இதை ஏன் இதை சொல்றேன், मैं ये क्यों बोल रहा हूँ, ஏன்னா அன்னைக்கே வந்து சீடர்கள் மத்தியில ஊழியக்காரர்கள் மத்தியில பல குழப்பங்கள் இருந்தது. क्योंकि उनके जीवन में या उनके ஆளுக்கு ஒன்று புரிஞ்சின்னு சொல்றது, क्योंकि वो नहीं सुन पाते, அது இந்த காலத்துல இருக்குது. वो ये इसमें यहाँ पर भी है। அதைத்தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிரசங்கிக்கிற காரியத்தை வேதத்துல எல்லா இடத்துலையும் பரட்டி பார்க்கணும். इसलिए जब हम पढ़ते हैं सब कुछ हमें देखना चाहिए, இது சொல்ற காரியம் கரெக்டா, ये जो बोल रहे हो सही है क्या। ஆமென். அப்ப பாருங்க, அவங்க சொல்றாங்க நியாயப்பிரமாணத்தை வந்து நீங்க சொல்லணும், நியாயப்பிரமாணம் அவங்களுக்குலாம் நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்றாங்க. उनके बारे में यहाँ पे बोल रहा है। அதான் 1ஆம் வசனம் அது இருக்குது, 1ஆம் வசனத்தை சொல்றாங்க. அதை यहाँ पे एक बचता है, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, यहाँ पे क्या कह रहा है, நீங்க 7ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா यहाँ पे 7 वचन में देखते हो, எல்லாருக்கும் மிகுந்த சண்டை வந்துச்சு, பயங்கரமா பேச்சு சண்டை, வாய் சண்டை. यहाँ पे बोलते बोलते हम लोग को झगड़ा हो गया। சண்டை வரும்போது जब झगड़ा हुआ, சீடர்களுக்குள்ள சண்டை வருது, ये चेले के अंदर झगड़ा हुआ, இப்படி பேசணும், இப்படிதான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், இப்படிதான் கரெக்ட், இது கரெக்ட் இல்ல, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுக்கறாங்க. ऐसे ये बोलना है यही सही है, वैसे बोलना है करके आपस में झगड़ा हो गया। அப்போ 7ஆம் வசனத்துல इसलिए यहाँ पे 7 वचन में कहता है, பேதுரு சொல்றாரு, यहाँ पे पतरस कहता है, மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவரை நோக்கி, சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியர் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். तब पतरस ने बहुत वाद विवाद हो जाने के लिए वाद खड़े होकर उसने कहा, हे भाइयों, तुम जानते हो कि बहुत दिन हुए परमेश्वर ने तुम में से मुझे चुन लिया कि मेरे मुंह से अन्य जाति सुसमाचार का प्रचार
सुनकर विश्वास करें। आमीन। என்ன சொல்றாருன்னா, यहाँ पे क्या कह रहा है? எப்பா நான் கொஞ்சம் ஒருத்தர் நிறைய பேர் பேசின்னு வராங்க, बहुत सारे लोग बात करते आ रहे हैं। நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. मैं जो बोल रहा हूँ वो आप सुनो। என்னையும் வந்து கொர்நேலி வீட்டுக்கு கர்த்தர் அனுப்பிச்சாரு, इसलिए मुझे परमेश्वर ने चुना, इसलिए भेजा நாங்க है। போய் பிரசங்கம் பண்ணேன். मैं जाकर प्रचार किया। ஏற்கனவே கூட ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார் அதை. एक जगह में भी बोला है। அதை திருப்பி சொல்றாரு. वो फिर से यहाँ पे कह रहा है। நான் பிரசங்கம் பண்ணும்போது मैं प्रचार करते நானே समय சந்தேகப்பட்டு தான் போனேன். मैं भी एक संदेह करके गया था, போலாமா போகக்கூடாதுன்னு தான் போனேன். जाऊं कि ना जाऊं करके ऐसे बोल रहे थे। ஆனா வந்து ஆண்டவர் என்னை அழைச்சிட்டு போனாரு. लेकिन परमेश्वर ने मुझे लेकर गया। நான் பிரசங்கம் பண்ணேன். मैं प्रचार किया। நான் பிரசங்கத்தை முடிக்கிறதுக்குள்ள मैं जब प्रचार खत्म करने से पहले பரிசுத்த ஆவி அவங்க மேல ஊற்றப்பட்டாரு. पवित्र आत्मा मुझ पर उंडेला। அதனால நான் அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வந்தேன் इसलिए मैं बपतिस्मा को देकर आया। அப்படின்லாம் சொல்றாரு. இங்க यहाँ पर वैसे ही कह रहा சொல்றது மாத்திரம் இல்ல, है। 9ஆம் வசனம் சொல்றாரு, यहाँ पे 9 वचन में कहता है அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் தேவையில்லை, उस நியாயப்பிரமாணம் அவங்களுக்கு தேவையில்லை. उसका न्याय का जरूरत नहीं है। 9ஆம் வசனம் சொல்றாரு, விசுவாசத்தினால் அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். और विश्वास के द्वारा उनके मन शुद्ध करके हम में और उनमें कुछ मेद ना रखा। आमीन। என்ன சொல்றாரு? यहाँ पे क्या कह எப்ப रहा है? நியாயப்பிரமாணம்லாம் அவங்களுக்கு போதிக்க தேவையில்லை, यहाँ पे न्याय कुछ बोना जरूरी नहीं है। அதெல்லாம் பழைய ஏற்பாடு. वो सब पुराना नियम है। அது மோசையின் மூலமா முடிஞ்சிடுச்சு. वो मूसा के द्वारा खत्म हो गया। நியாயப்பிரமாணமே எதுக்குன்னா, वो न्याय के लिए किस लिए है? பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உணர்த்துறதுக்கு தான் அதை கொடுத்தாரு கர்த்தர். पाप है करके ये मानने के लिए यहाँ पे बताया था। நியாயப்பிரமாணம் செஞ்சு பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, उस न्याय से हम पाप में बाहर नहीं आ सकते। அதெல்லாம் நமக்கு தேவையில்லை वो सब हमारे लिए जरूरत नहीं है। அப்படின்னு அது சொல்றாரு. वो यहाँ पर कह रहा है, சொல்லி यहाँ पे बोल அப்படி அவரு நிறைய காரியம் பேசுறாரு. यहाँ पे बहुत सारा कार्य उसने बात किया। 13ஆம் வசனத்துல 13 में இன்னொரு யாக்கோப்புன்னு ஒருத்தர் பேசுறாரு. और याकूब करके वो एक बात कर रहे हैं। அவர் சொல்றாரு, वो बोल रहा है, அவர்கள் பேசி முடிந்த பின்னு யாக்கோப்பு அவர்களை நோக்கி சகோதரே எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்றாரு. यहाँ पे कह रहा है कि जब वे चुप हुए तो याकूब कहने लगा, हे भाइयों मेरी सुनो। आमीन। பாருங்க, ஒருத்தர் கன்சல்ட் பண்றாங்க. एक आपस में एक दूसरे को बुरा कह रहे हैं। எது கரெக்ட், எது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்றாங்க. क्या सही है क्या सही नहीं करके यहाँ पे एक दूसरे से बात कर रहे हैं। 19ஆம் வசனம், यहाँ पे 19 में बताता है, ஆதலால் புறஜாதிகள் தேவனிடத்திலே திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும், इसलिए मेरा विचार यह है कि अन्य जातियों में से जो लोग परमेश्वर की ओर फिरे हैं हम उन्हें दुख ना दे। आमीन। என்ன சொல்றாங்க? यहाँ पे क्या कह रहा है? எப்பா ரட்சிக்கப்பட்டு அழகா ஜனங்களாம் உள்ள வராங்க, बहुत सारे लोग उधार पाकर अंदर आते हैं। யாரையும் இது அதையும் சொல்லி குழப்பாதீங்கப்பா. बीमारी ये है करके वो मन में रखते हैं। அதான் யாரையும் அந்த உள்ள வர ஜனங்களை இதையும் அதையும் சொல்லி தப்பா சொல்லி குழப்பாதீங்க. जब अंदर आते तो ये बोलकर वो बोलकर उनको ना बिगाड़े। இன்னைக்கும் அப்படி இருக்குது. या अभी भी ऐसे ही है। குழப்பறது தான் நிறைய, बहुत सारा கன்ஃபியூசிய. அதனால தான் இங்க வந்து நம்ம தெளிவா கேட்கணும் சத்தியத்தை. इसलिए हमें बहुत अधिक से हमें ये सुनना है। தெளிவுனா என்ன? बहुत अधिक से सुनना। கடவுள் என்னுடைய வாழ்க்கையில நன்மை மாத்திரம் தான் செய்வார். परमेश्वर मेरे जीवन में अच्छा ही करेगा। அதுக்காக தான் இயேசு என்னை ரட்சித்தார். इसलिए परमेश्वर ने मुझे उद्धार को दिया। என்ன போய் கடல்ல தள்ளுறதுக்காக கர்த்தர் வரல, मुझे सिर्फ समुद्र में धकेलने के लिए नहीं, என்ன போய் நெருப்புல தள்ளுறதுக்கு கர்த்தர் வரல, मुझे सिर्फ आग में धकेलने के लिए எனக்கு வந்து பிரச்சனை கொண்டு போய் என் தலையில வைக்கிறதுக்கு கர்த்தர் வரல, मेरा परेशानी मेरे सर के ऊपर रखने के लिए नहीं, என் வாழ்க்கையில நன்மை செய்கிறபடியாக இயேசு என் வாழ்க்கையில வந்தார். मेरे जीवन में अच्छा काम करने के लिए इसलिए परमेश्वर हमारे जीवन में आए हैं। இது ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். ये हमें अधिक से हमें समझना है। ஏன்னா எதுக்கு இதெல்லாம் வாசிக்கிறோம்? क्यों हम ये सब पढ़ते हैं? இப்படிப்பட்ட வார்த்தைகள் உள்ள நிறைய இருக்குது. ऐसा वचन बहुत ज्यादा है। நம்ம கேட்கறதுக்கும் மற்ற எதிர்மறையான வார்த்தைகள்லாம் இருக்குது. हमें सुनने के लिए और बदलने के लिए भी बहुत सारा है। அங்க வேற மாதிரி வாசிக்க இது கேட்கறதுக்கும் அது வித்தியாசமா இருக்காங்க. वहाँ सुनने के लिए और उसका दूसरा अर्थ है। நம்ம என்ன பண்ணோம், அதை பிடிச்சிக்க கூடாது. हमें वो नहीं पकड़ना है। ஆமென். आमीन। ஒரு வசனம் வாசிப்போம். और एक वचन को நீதிமொழிகள் 16 नीति वचन ஒரே ஒரு வசனம், ஏன்னா இது முடிச்சிட்டு கிளியர் பண்ணி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நீதிமொழி 16 नीति वचन 17 17 का
ஏன்னா நீங்கள் சுற்றி மக்களை பார்ப்பீங்க, வேற ஆண்டவருடைய மக்களை பார்ப்பீங்க, நீங்கள் சுற்றி வேற ஆளெல்லாம் பார்ப்பீங்க, आप चारों तरफ दूसरे அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க, दूसरे लोग को आप देखेंगे, அது உங்கள் வாழ்க்கையில் உள்ள நிறைஞ்சிரும். वो कुछ आपको बोलेंगे, आपके जीवन वैसे ही हो जाता है। ஆதாம் ஏவாள் ஏமாந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. जैसे आदम को ஆதாம் ஏவாள் ஏமாந்த மாதிரி ஏமாந்துடக்கூடாது. जैसे आदम और हवा को उल्लू बनाए, वैसे आपको भी उल्लू ना बनाए। 16 उसका 16 का 8 8 अध्याय 8 16 வாசிக்கிறேன். 8 और 16 8 16 नीति वचन 16 का 8 और 16 அந்- पढ़ेंगे। அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தில் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். अन्य 8 अन्य के बड़े लाभ से என்ன சொல்லுவாங்க இதை வச்சுட்டு? यहाँ पे बोलकर क्या कहते हैं? பத்தியா, கடவுள் நிறைய சம்பாதிக்க வேணாம்னு சொல்லிக்கிறாரு. परमेश्वर कह रहा है कि ज्यादा हमें कमाना नहीं है। பார்த்தீங்களா அங்கே போட்டுக்குது, यहाँ पे लिखा है, बोल रहा है கொஞ்சம் வருமானம் தான் போதும். हमें थोड़ा ही से ही कमाना है। அங்கே என்ன சொல்றதுன்னா, यहाँ पे क्या कह रहा है? திருட்டுத்தனமா ஏமாத்தி சம்பாதிக்காத, அதை பற்றி சொல்லுது. यहाँ पे कह रहा है कि तुम गलत से ना कमाओ करके, நேர்மையாக சம்பாதிச்சா तुम நேர்மையாக சம்பாதிச்சு जब तुम अच्छा ये கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, थोड़ा सा होगा कोई बात नहीं, அதுக்கு தான் சொல்லுத வழிய इसलिए यहाँ पे कह रहा है। கம்மியாக தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லலை. यहाँ पे कम आपको कमाना है करके यहाँ पे वैसे नहीं लिखा है, ஏன்னா அவர் ஏராளமாக தாராளமாக தரார. क्योंकि यहाँ पे बहुत साइज से परमेश्वर देता है। அப்பயே இந்த வசனம் இப்படி சொல்லுது. वैसे यहाँ पे ये वचन कहता இந்த है, வசனத்துடைய கோட்பாடு வேற. ये वचन का दूसरा अर्थ है। என்ன சொல்ல வரானா, यहाँ पे क्या कह रहा हूँ? தப்பா சம்பாதிக்காத, गलत आप ना நேர்மையா சம்பாதி. आप अच्छे ही कमाओ, நேர்மையா சம்பாதிச்சு आप अच्छा कमा அது कर, கொஞ்சமா இருந்தா கூட பரவாயில்ல, चाहे आपके लिए थोड़ा भी होगा परवाह नहीं। அதை தான் சொல்ல வருது வழிய. यहाँ पे वो कह रहे हैं நிறைய சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்ல. ये ज्यादा कमाएगा करके ऐसे गलत नहीं कह रहे हैं, புரியுதுங்களா? आप समझ रहे हैं? ஏன்னா क्योंकि ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உன் வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்குதே. क्योंकि आशीष धनवान है, वो ये पृथ्वी में रहेगी करके बोल रहे हैं। அப்போ ஏன் அப்படி சொல்லிருக்க கூடாதுல்ல? क्योंकि यहाँ पे ऐसे नहीं बोलना चाहिए ना, ரொம்ப புரிஞ்சுங்க பாருங்க ये brother. आप समझिए। 16 வசனம் 16 16 में बताता है, 16ல பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை. 16 बुद्धि की प्राप्त चोखे सोने से क्या ही उत्तम है, और समझ की प्राप्त चांदी से बढ़कर योग है। आमीन। என்ன சொல்லிக்குது? यहाँ पे क्या कह रहा है? இதை எடுத்து காமிப்பாங்க. यहाँ पे ये आपको लेकर दिखाएंगे। பொன்னை சம்பாதிக்க வேணாம்னு சொல்லிக்குது. यहाँ पे பொண்ணை சம்பாதிக்க கூடாது, தங்கத்தை சம்பாதிக்க கூடாது. यहाँ पे सोना ना आप बनाना कर, அதில் தான் இருக்குதம்மா. அப்புறம் ஞானத்தை சம்பாதிக்கணும், आप बुद्धि को प्राप्त करना है, வெள்ளியை சம்பாதிக்க கூடாது. चांदी को ना प्राप्त करना है, என்ன பண்ணும்? புத்தியை சம்பாதி आप बुद्धि को प्राप्त कीजिए, அப்படின்னு சொல்லுது. यहाँ पे कहता है। ஆகவே நம்ம வெள்ளி பொண்ணு பின்னாலாம் ஓடக்கூடாது. इसलिए सोना चांदी आपके पीछे ना आए कर, ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி தப்பா இதை பொருளாதாரத்து காரியங்கள் எல்லாம் வெறுக்கிற ஆட்கள் இதெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ணுவாங்க. क्योंकि ये सब निकाल कर प्रचार करेंगे। ஆனா அங்க என்ன சொல்லவது? लेकिन यहाँ पे क्या कहता है? பொண்ணை சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, यहाँ पे வெள்ளியை சம்பாதிக்க வேணான்னு சொல்லல, यहाँ पे सोना प्रताप ना करो, ना चांदी करो। இந்த பொண்ணையும் இந்த வெள்ளியும் சம்பாதிக்கிறத காட்டிலும் ये सोना या चांदी கடவுளுடைய வார்த்தை மேல விசுவாசம் வைன்றதுக்காக தான் சொல்லுது. परमेश्वर के वचन में विश्वास करें, यहाँ पे बताता நீ है। கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரையும் தேட ஆரம்பிச்சினா या परमेश्वर का वचन या परमेश्वर को ढूंढने लगोगे, நீ எதிர்பார்க்கறத காட்டிலும் நிறைய வரும். जो आप नहीं देखे वो भी आपके पास आएगा। இந்த வெள்ளி பின்னால பொண்ணு பின்னால ஓடாத, ये सोना चांदी के पीछे आप ना जाओ, கர்த்தர் பின்னால வா. परमेश्वर के पीछे आओ, கர்த்தருடைய வார்த்தையை தேடு, परमेश्वर के वचन को ढूंढो, கர்த்தருடைய வார்த்தையை ஆழமா நம்பு. परमेश्वर के वचन पे विश्वास रखो, அப்போ எல்லாமே நிறைய வரும். सब कुछ ज्यादा आएगा कर। அதை சொல்றதுக்கு தான் இங்க சொல்றாரு. वैसे ही बोलने के लिए यहाँ पे कह रहा है। ஆனா என்ன சொல்லிடுவாங்க? लेकिन यहाँ पे क्या कहते हैं? பாத்தியா பிரதர்? देखिए आप, அந்த பிரதர் மேல இருந்து என்ன சொல்றாரு? वो ब्रदर ऊपर से क्या कहता है? தங்கம் நீங்க வாங்குவீங்க, आप सोना लोगे, வெள்ளி வாங்குவீங்க, चांदी को लोगे, கார் வாங்குவீங்க, आप कार को लोगे, வீடு வாங்குவீங்க आप घर को लोगे, அப்படின்னு சொல்றாரு. वैसे वो कह रहे ஆனா हैं। இங்க என்ன சொல்லுது? लेकिन यहाँ पे क्या कहता है? நீங்களும் யோசிப்பாங்க. आप ही सोच के देख, கரெக்டு தான்.
ये सही है, நம்ம பாஸ்டர் தப்பாக தான் சொல்கிறாரு. लेकिन हमारा पास्टर गलत कहता है। ஆமாம், நம்ம சாமும் ரொம்ப மோசம், சாமும் ரொம்ப மோசம். श्याम भाई भी बेकार हैं, அவரும் என்னமோ பேசினுக்கிறாரு. वो कुछ भी बोलता है, பைபிள் என்ன சொல்லுது? लेकिन बाइबल क्या कहता है? அப்படி நீங்கள் போய் இங்கே ஃபிக்ஸ் ஆகிடுவீங்க. आप इसमें रहना है। அதனால தான் கடவுள் நான் என்ன இருக்கிறதுக்கு எதுக்காக என்னை படைச்சாருன்றதை நான் புரிஞ்சுக்கணும். परमेश्वर हमें किस लिए बनाए करके हमें समझना है। நான் நல்லா இருப்பதுக்காக, मैं अच्छा रहने के लिए, நான் சந்தோஷமா இருப்பதுக்காக, मैं आनंद से रहने के लिए, உலக மக்களுக்கு संसार के लोग के அவர் लिए நல்ல மழையை வர பண்றாராம். अच्छा अच्छा लेकर आने के लिए, அந்த நல்ல திரவியத்தில் வயிற்றை நிரப்புறாராம். अच्छा நல்ல வயிற்றுல நல்ல சாப்பாடு நிரப்புறாராம். अच्छा पेट भरने के लिए रखते हैं। நான் உனக்காக ரொம்ப இதுவாக பேச வேண்டியதாகுது. சரி, அப்போ உலக மக்களுக்கு அது செய்கிறாரு. इसलिए लोगों के लिए, ये संसार के लोगों के लिए करते हैं। செழிப்பான காலங்களை தராரு, செழிப்பான காலங்களை यहाँ पे आशीष वरदान के जैसे हमने அதெல்லாம் தராரு. वो सब देंगे। யாருக்கு? உலக மக்களுக்கு. ये संसार के लोग, அப்போ உங்களுக்கு தர மாட்டாரா? क्या आपको नहीं देगा क्या? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ये सब हमें समझना है। நம்ம கர்த்தர் நல்லா இருப்பதுக்காக நம்மளை படைச்சிருக்கிறார். परमेश्वर हमें अच्छा रहने के लिए इसलिए हमें बनाया है। நீங்களும் உங்க குடும்பமும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். आप और आपका परिवार अच्छा रहने पाए நீங்க வர வர விருத்தி அடைவீங்க. और आप बढ़ते जाओ। இந்த தேவனுடைய வார்த்தை ஆழமா ஆண்டவர் நல்லவர்ன்றது உள்ள போயிடணும். உள்ள ये जो परमेश्वर का वचन है आपके हृदय के अंदर जाने पाए। ஆதாமை ஏமாத்துற மாதிரி உங்களை ஏமாத்தக்கூடாது. जैसे आदम को उल्लू बनाने वैसे आपको ना बनाने पाए। அதனால தான் அவன் ஏமாந்து பாவி ஆயிட்டான். क्योंकि इसलिए उसको उल्लू बना दे, इसलिए वो पापी हो गया। பிசாசு என்ன பண்றான்? लेकिन शैतान உள்ள क्या இப்படி करता பூந்து है? பேசி हमारे अंदर बात करके நம்முடைய விசுவாசத்துக்கு எடுத்துருவான். हमारे विश्वास को अलग कर देता है। அதை தான் நீ ஜாக்கிரதையா இருக்கும். इसलिए आप सचेत रहना। நம்ம ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। இதுங்களா உங்களுக்கு ஓவர் டோஸ் மாதிரி தெரியுது. இது ஓவர் டோஸ் மாதிரி தெரியுது. நிறைய அதான் ஓவரா ஃபீடிங் கொடுக்குற மாதிரி இது. ज़्यादा बात करने जैसा है, ஆனால் இது நல்ல ஃபீடிங். लेकिन ये अच्छा बात है। ஆமாம், கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க, நல்லா போயிடும். थोड़ा धीरे से खाए वही अच्छा है। நான் கீழே கூட இன்னைக்கு காலையில் இப்போ வண்டி எடுக்கும்போது அதை யோசித்தேன். मैं नीचे गाड़ी लेते समय मैं कह रहा இந்த था, விசுவாச அறிக்கையெல்லாம் பற்றி பேசுகிறோமே, ये विश्वास के बारे में हम बोलते हैं। நம்ம மக்கள் வந்து குழந்தைங்க மாதிரி இருக்கிறாங்களே, हमारे जो लोग हैं वो बच्चे के जैसे हैं। இதெல்லாம் உங்களுக்கு விளங்குமா? ये सब उनको समझ में आएगा क्या? ஆவியானவர் எனக்கு சொன்னார், पर पवित्र आत्मा நான் कह रहे உங்களுக்கு थे, விளக்கிடுவேன். मैं तुझे बोता हूँ। ஆமென். आमीन। நீங்கள் பார்க்கறதுக்கும் சாதாரணமான ஆள், देखने में एक साधारण मनुष्य जैसा दिखता है, ஆனால் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார் பிரதர். आपके अंदर परमेश्वर रहता है। அவர் உள்ளே இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். आपके अंदर रहते सब कुछ आपको सिखाएंगे। ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு ஆமை துதிக்கிறோம். ये सुंदर समय आप देने के लिए धन्यवाद இயேசுவின் करते நாமத்தில் நம்ம சமூகத்தில் हैं। வருகிறோம். यीशु मसीह के नाम से आपके सम्मुख में ஆண்டவரே, आते हैं। வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். ये लोगों के लिए हम धन्यवाद करते हैं। ஆண்டவரே, நாங்கள் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்படியாய் சொல்லியிருக்கிறீங்க. परमेश्वर हमसे चित रहना करके हमने प्रचार किया था। இந்த மக்களுக்கு நல்வாழ்வுக்காக எங்களை எடுத்து பயன்படுத்துறீங்க. लोगों के लिए अच्छा जीवन देने के लिए हमने ஒரு निकाला மனுஷனும் था। கெட்டு போவதும் சித்தம் இல்லை. एक भी मनुष्य ना बेकार ना होने पाए। ஆதாம் ஏமாந்தது போல ஜனங்கள் ஏமாறக்கூடாது. ஆண்டவரே, जैसे आदम को उसने उल्लू, वैसे ही प्रभु लोगों को ना बनाने पाए। ஜனங்களுக்கு தெளிவின் ஆவி ஞானத்தின் ஆவியை தாங்க. ज्ञान और बुद्धि समझ को दे पिता। அவங்க சத்தியத்தை பகுத்து அறியக்கூடிய ஞானத்தை தாங்க. सत्य को और अधिक से जानने पाए करके दीजिए। புத்திசாலிகளாய் வாழ்வார்களாக, बुद्धिमान होने पाए करके ऐसे, ஞானவான்களாய் மாறுவார்களாக, ज्ञान होने पाए करके ऐसे बदलिए। எல்லாவற்றையும் அலசி ஆராயக்கூடிய சிந்தை அவளுக்கு தாங்க. सारा सोच को उसके अंदर दीजिए। ஆண்டவரே, எதை சொன்னாலும் जो कुछ भी आप அதை कहेंगे, சிந்தித்து யோசித்து நலமானதை பெற்றுக்கொள்ளட்டும். सोच कर वो सब वो करने पाए। எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளாதபடி सारी चीज को நலமானதை எடுத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. अच्छा करने के लिए आप सहायता कीजिए। வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. हर एक लोग जाए, उन्हें குடும்பங்களை आशीष ஆசீர்வதிங்க. दीजिए। उनके परिवार को சமாதானத்தில் நிரப்புங்க. उनको शांति दीजिए, சந்தோஷத்தினால் நிரப்புங்க. आनंद को दीजिए, ஆசீர்வாதத்தில் நிரப்புங்க. आशीष से उंडेलिए, சுகத்தினால் நிரப்புங்க. चंगाई में दीजिए। வார்த்தைகள் பலிக்கட்டும் அவங்க வாழ்க்கையில. वैसे ये वचन उनके जीवन में बोने पाए, இயேசுவின் நாமத்தில் यीशु के नाम से। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். आमीन।